அங்கீகரிக்கப்பட்ட கிரைட்டீரியாஸ் இருக்கிறது. அதை பற்றி நான் பேசவில்லை. அது ஒரு பாடமா போயிடும், அது வகுப்பெடுக்கிற மாதிரி போயிடும். அதை ஒரு பக்கம் வைத்து விடும். அந்த இவாலுவேஷன் வரும், அதில் தான் என்னுடைய உரை அமைந்திருக்கிறது. அதை பற்றி நான் இங்கே சொல்லவில்லை. நான் இந்த ராஜமாணிக்கம் என்பவரின் மதிப்பாய்வை செய்வதற்காக, அவரது பணியை செய்வது அல்லது அவர் கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த காலத்தை மதிப்பாய்வு செய்வதற்காக சில கிரைட்டீரியாக வைத்துக் கொள்கிறேன். முதலாவது நட்பு. நட்பு ரீதியாக எனக்கு அவரை தெரியும், எனவே அப்படியாக ஒரு மதிப்பாய்வு பக்கம். இரண்டாவது, அவரை ஒரு இலக்கியக்காரராக எனக்கு தெரியும். இல்லை, நானா எழுப்பி குளிச்சுட்டு எல்லாம் வச்சு வீட்டில் அறைய மூடிட்டு நான் தான் சாவி எடுத்துட்டு வந்தேன். அந்த அளவு ஒரு நட்பு எங்களிடம் இருக்கிறது. அவர் கொழும்பு வந்தால் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நட்பு இருக்கிறது. எனவே இந்த கிரைட்டீரியாவுக்குள்ள நான் ராஜமாணிக்கம் என்பவரை வைத்து பார்க்கிறேன். முதலாவதாக நான் எடுத்துக்கொள்கிற அந்த நட்பு, இறுதியாக வருவோம். அடுத்ததாக மதிப்பாய்வு செய்வது முக்கியமில்லை, மதிப்பாய்வு அறிக்கை ஒன்று இருக்கு, இவாலுவேஷன் ரிப்போர்ட். அதுதான் கடைசியா எண்ட். அதுல தான் வரும் என்ன நடக்கும். இவாலுவேஷன் ரிப்போர்ட்டை பற்றி கடைசியாக சொல்லுவோம். அதுக்கு பிறகு நான் கொண்டு வந்த பரிசு என்னங்கிறதையும் கொடுத்துட்டு நான் போறேன். அப்போ முதலாவதாக இந்த நட்பு என்பதை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், இங்க பலரும் பேசிய காட்சியிலும் வந்த ஒரு விஷயம்தான் வாலிபால் அல்லது கரப்பந்தாட்டம் என்பதுதான் எங்களது நட்பின் அடையாளம். ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ராஜமாணிக்கம் சார் என்கிற அந்த கரப்பந்தாட்ட வீரர் எங்களுக்கு அறிமுகமானவர் ராசா. அந்த மைதானத்தில் ராசா என்றுதான் இவர் அழைக்கப்படுவார். எனவே இந்த ராசா என்றுதான் எனக்கும் அவருக்குமான நட்பு. நாங்கள் இப்போது கூட என்ன ராசான்னு சில நேரம் கதைக்கிறதெல்லாம் உண்டு. நான் பத்திரிகையிலே ஒரு இடைப்பட்ட காலத்திலே இந்த இவாலுவேஷன்ல இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, மிட் டேர்ம் இவாலுவேஷன், எண்ட் இவாலுவேஷன் என்று சொல்லி இருக்கு. நிறைய விஷயம் இருக்குது. இந்த மிட் டேர்ம் இவாலுவேஷன் ஒன்று நடந்தது. அந்த மிட் டேர்ம் இவாலுவேஷன் என்னன்னு சொன்னால், இன்று 33 வருட கால எண்ட் டேர்ம் இவாலுவேஷன், எண்ட் இவாலுவேஷன் நீங்கள்லாம் செய்றீங்க, இது நடக்குது இதெல்லாம். மிட் டேர்ம் இவாலுவேஷன் என்பது 25வது ஆண்டினை அவர் பூர்த்தி செய்திருக்கிற போதும் கூட இதே போன்ற ஒரு விழா இதே மண்டபத்திலே நடைபெற்றது. எனவே அவர் இந்த சேவை பணியில் இருக்கும் போதும் கூட வாழ்த்தப்பட்டிருக்கிறார். இது போன்ற நிகழ்வு நடந்திருக்கிறது என்கின்ற அடிப்படையில் அந்த மிட் டேர்ம் இவாலுவேஷனுக்கு நான் உரையாற்றி விட்டு சென்ற பிறகு பத்திரிகைக்கு ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரைக்கு நான் வைத்த தலைப்பு ராசாவை வாழ்த்துவோம். தினக்குரல்ல வெளிவந்தது. அந்த கட்டுரை இப்பவும் என் வசம் இருக்கு, நீங்க வேற யாரும் தேடி பார்க்கலாம். எனவே இன்று நான் அவருடைய பணிக்காலத்தின் இறுதிக்கால இவாலுவேஷனை பற்றி நான் பார்ப்பேனாக இருந்தால், ஒரு இடைக்கால இவாலுவேஷன், இடைக்கால மதிப்பாய்வு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதில் ராசாவைத்தான் நான் பார்த்தேன். இந்த ராசா என்கிற கரப்பந்தாட்ட விளையாட்டு வீரர் ஒரு ஆசிரியராக அதிபராக பரிணமிக்கின்ற போது அந்த கரப்பந்தாட்டத்தை எவ்வாறு இந்த சமூகத்தின் விடுதலைக்காக, விடிவுக்காக, மாற்றத்திற்காக பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை இன்று நீங்கள் திரையில் பார்த்திருக்கிறீர்கள். ஒரு ராசா என்கிற கரப்பந்தாட்ட விளையாட்டு வீரர் உருவானதன் காரணமாக இன்று நியூபர்க் தமிழ் மகா வித்தியாலயத்திலிருந்து மாவட்ட, மாகாண, தேசிய மட்டத்திற்கு கூட விளையாட்டு வீரர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது முதலாவது கிரைட்டீரியாவின் விளைவாக நான் பார்க்கிறேன். வாட் இஸ் தி இம்பாக்ட்? அது இம்பாக்ட் என்று சொல்லுவோம். என்ன அவுட்புட், என்ன அவுட்கம், இதெல்லாம் பார்ப்போம். இதான் இவாலுவேஷன் தான். எனவே அந்த ஒரு ராசாவுக்குள்ளாகத்தான் அது நடந்திருக்கிறது என்பது முதலாவது விஷயம். மிகச் சுருக்கமானதாக தான் இதை வடிவமைத்திருக்கிறேன். பெரிய உரை, நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசலாம் இதை வச்சு, இருந்த போது மிகச் சுருக்கமாக. இரண்டாவதாக கலை இலக்கிய பக்கத்தில் அறிமுகமாகிற போது அவரே தான் வருகிறார், ஆனால் இன்னொரு வடிவத்தில் வருகிறார். நான் ஒரு நிறுவனத்தில் இது போல அப்போ மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்டாக இருந்தேன். அங்கே உட்கார்ந்து இருக்கிறேன். அங்கே இவரது நண்பர்கள் எல்லாம் வருகிறார்கள். அவங்க வர்ற விஷயம் என்னிடம் வந்த விடயம் ஃபண்ட் சேர்க்கிறது தான். எங்களுக்கு ஏதாவது நாங்கள் நிகழ்ச்சியை போகிறோம், குறிஞ்சி பேரவை தாகம் செஞ்சுகின்னு நினைக்கிறேன், நாங்கள் சஞ்சிகை வெளியிட போகிறோம், குறிஞ்சி பேரவை என ஒரு அமைப்பு வைத்திருக்கிறோம், அதற்கு செய்ய வேண்டும் என்கிற, அதற்கு நிகழ்ச்சி செய்வதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்கிற போது எங்களுக்கும் அவருக்குமான ஒரு உரையாடல் நடக்கிறது, ஒரு நீண்ட உரையாடலாக நடக்கிறது. அந்த உரையாடலின் முடிவில் நான் எந்த பண உதவியும் செய்யவில்லை, பண உதவி செய்கிற அளவுக்கு நானும் இல்லை, இன்றைக்கும் தான் அன்றைக்கும் தான் என்னோட இருப்பது அதுவல்ல. ஆனால் அந்த கலை இலக்கிய முயற்சிக்கு நாங்கள் எவ்வாறு பங்களிக்கலாம் என்கின்ற முயற்சிகளின் விளைவாக தொடர்ச்சியாக நானும் ஒரு கலை இலக்கியக்காரன் என்கின்ற வகையிலே அவர்களோடு சேர்ந்து இயங்கத் தொடங்கினேன். பல்வேறு சந்தர்ப்பங்களில் இயங்கத் தொடங்கினோம். இந்த நடேசையர் மண்டபத்தில் குறிஞ்சி பேரவை சார்பாக பல நிகழ்ச்சிகளில் நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம்.
நான் தான் அங்கிருந்து அழைத்து வருவது அல்லது நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைப்பது நான் தான். அங்கிருந்து இந்த நிகழ்ச்சி செய்வோம், இப்படி நிகழ்ச்சி செய்வோம், இந்த புத்தகத்தை வெளியிடுவோம். இறுதியாக கூட கடந்த அக்டோபர் மாதம் நினைக்கிறேன், கடந்த 2025 அக்டோபர் மாதம் இந்த மண்டபத்திலே வந்து தெளிவத்தை ஜோசப் ஐயா அவர்களின் நினைவாக நாங்கள் 3ஆம் ஆண்டு நினைவேந்தலையும் செய்து நிகழ்ச்சிகளையும் செய்துவிட்டு போன ஞாபகங்கள் இருக்கிறது. முன்பதாக சென்று பார்த்தால் கவிஞர் சக்தி பாலையா, நம்ம பணிப்பாளர் யோகேஸ்வரன் அவர்கள் ஒரு கவிதையை ஞாபகப்படுத்தினார். ஆழ புதைந்த அப்பனின் சிதை மேல் ஏழை மகன் ஒருவன் ஏறி மிதித்து என்கிற கவிதை. அந்த கவிதைக்கு முன்பதாக இன்னொரு கவிதை இருக்கு. அந்த கவிதை தான் நான் அடிக்கடி சொல்றது உண்டு. ஆனாலும் வேண்டிக் கொள்வது அதிலேயே இன்னொரு கவிதை சொல்றது உண்டு. நீங்கள்லாம் பணிப்பாளர்கள் என்கிற வகையிலும் இந்த பாடத்திட்ட விடயங்கள்லாம் சம்பந்தப்படுகின்ற வகையிலும் அந்த கவிதையை கூட இனி பாடத்திட்டத்துல சேர்க்காதீங்க. ஒரு வேண்டுகோளாக எடுக்கிறேன், உரைக்கு மத்தியில் ஒரு அதே கவிதையின் இறுதி பக்கம் இருக்கிறது. அந்த கவிதையை நான் என்னவென்று சொல்லுகிறேன். இந்த முதலாவது பக்கம் என்று சொன்னால், புழுதை படுக்கையில் புதைந்த என் மக்களை போற்றும் இரங்கல் புகழ்மொழி இல்லை, பழுதிலா அவர்க்கோர் கல்லறை இல்லை, பறிந்தவர் நினைவினால் பகருவார் இல்லை, ஊனையும் உடலையும் உயிர்த்தவர்க்கு இங்கே உலங்கசிந்தன்பு பூணுவார் இல்லை, அவர் புதை மேட்டிலோர் கானக பூவை பறித்து போடுவார் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்ட ஒரு வரிகள் இருக்கும். நாங்கள் பாடத்திட்டத்தில் இந்த கவலைப்பட்ட வரிகளை மாத்திரம் சேர்த்து விட அதே அதே கவிதையின் இறுதி, அது ஒரு நெடுங்கவிதை, நீண்ட கவிதை, ஆங்கிலத்தில் படிக்கும்போது ஒரு நீண்ட கவிதை. அதே நெடுங்கவிதையின் பின்பக்கத்தில் எழுதுவார் கவிஞர் சி.வி. வேலுப்பிள்ளை அவர்கள், இந்த பல நாட்டு உரிமையும் வாக்குரிமையும் இழந்த மக்கள் பின்னொரு காலத்தில் வந்து எழுந்து நின்று இது என் தேசம் என முழங்குவர் என்கின்ற வரிகள் வந்து பின்னால் எழுதப்பட்டிருக்கும். அதை நாங்கள் எங்கேயும் சேர்க்கிறதில்லை. நான் தயவான வேண்டுகோளாக விடுக்கிறேன். அதே தேயிலை தோட்டத்திலே என்கின்ற கவிதையின் அந்த பகுதியை பாடத்திட்டத்தில் சேர்ப்பதற்கான முயற்சியை நாங்கள் எடுக்க வேண்டும் என்கின்ற பணிவான வேண்டுகோளையும் விடுக்கிறேன். ஏன் நான் அதனை சொல்கிறேன் என்றால், அந்த புழுதி படுக்கையில் கிடந்த என் மக்களை எப்படியெல்லாம் அந்த கவிஞர் கவலைப்பட்டாரோ, அவர் பின்னாளில் எனது மக்கள் இவ்வாறு வருவார், வளநாட்டு உரிமையும் வாக்குரிமையும் பெற்று இந்த நாட்டில் ஒரு செழிப்பான மக்களாக எழும்பி வருகிறார் என்கின்ற அந்த வரிகளை பாராளுமன்றத்தில் உரையாற்ற எழும்புகின்ற ஒவ்வொரு நேரமும் நான் நினைத்து கொண்டுதான் எழும்புவேன். நீங்க சொல்லிட்டு போனீங்க, நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி. அந்த வரிசையில் இந்த கலை இலக்கிய செயற்பாடுகளை குறிஞ்சி பேரவையினூடாக செய்துவிட்டு கவிஞர் சி.வி. வேலுப்பிள்ளையின் கனவை நனவாக்கியவர்களுள் நமது ராஜமாணிக்கமும் இருக்கிறார் என்கின்ற ஞாபகத்தோடு எனது இரண்டாவது கிரைட்டீரியாவை நிறுத்திக் கொள்கிறேன். இன்னும் நிறைய இருக்கிறது. மூன்றாவது, நான் சொன்ன விஷயம், ஒரு அரசியல் தொழிற்சங்க பாடசாலை அதிபராக, பாடசாலை ஆசிரியராக அதிபராக இவ்வாறு உரையாடுகின்ற இந்த நண்பரோடு அவர் ஒரு பாடசாலை அதிபர் என தெரிய வருகிறது, ஆசிரியர் என தெரிய வருகிறது, வெவ்வேறு வடிவத்தில் இங்கே வருகிற போது இந்த பாடசாலைக்கு கல்வி ரீதியாக என்னென்ன வடிவங்களில் எல்லாம் என்னால் உதவிட முடியுமோ அந்த வகையில் எல்லாம் இந்த 25-30 வருட காலமாக நான் அவரோடு உதவி இருக்கிறேன். நிறைய விடயங்களை சொல்வதற்கு வாய்ப்பில்லாத போதும் 1-2 உதாரணங்களை சொல்லுகிறேன். உதாரணமாக, இன்று நாங்கள் இந்த கொரோனாவுக்கு பின்னாடிதான் ஆன்லைன் எஜுகேஷன் அல்லது கம்ப்யூட்டரை பயன்படுத்தி படிப்பது போன்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் முயற்சிக்கிறோம் அல்லது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 2010-11ஆம் ஆண்டு காலப்பகுதியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்போதே உலகளாவிய ரீதியாக ஸ்கூல், எலக்ட்ரானிக் ஸ்கூலிங் அல்லது எலக்ட்ரானிக் எஜுகேஷன் என்கின்ற முறைமை பரவலாக வரத் தொடங்கிய போது எனது நண்பர்களூடாக, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களினூடாக இப்போது அந்த அமைப்பு பெரிய அமைப்பாக விரித்தடைந்திருக்கிறது. நீங்க எழுனா என கட்டுரைகள் எல்லாம் படிக்கிறீங்க, நீங்க பார்ப்பீங்க நிறைய. அப்போது அது எழுனாவாகவில்லை, அதற்கு முன்பதாக அந்த தொடங்கிய நண்பர்கள் எனக்கு தெரிந்தவர்கள். அவர்கள்லாம் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடம் என்கின்ற ஒரு முறைமையை அவர்கள் கண்டுபிடித்திருந்தார்கள். கடந்த கால வினாத்தாள்கள் எல்லாம் அப்போது 2010, இன்னைக்கு நாங்கள் 2026 இருக்கோம், 16 வருடத்துக்கு முன்பு இந்த மேடையில் நடந்ததை நான் சொல்லுகிறேன். இதே மண்டபத்தில் நான் மாணவர்களுக்கு படிப்பித்தும் இருக்கேன். அவர் முன்னாள் ஆசிரியர் என்கின்ற வகையில படிப்பித்தும் இருக்கிறேன். அன்றைய நாளில் அந்த மாணவர்கள் எல்லாம் அழைத்து வந்து இன்று பிரபலமாக பேசப்படுகின்ற இந்த கல்வி முறையை 16 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடம் என்கின்ற பெயரில் சிடியில் அவள் அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் போட்டு அவங்கள மாணவர்கள் படிக்கக்கூடிய மாதிரி உரிமையை அறிமுகப்படுத்தணும். யாருடைய உரையில இங்கே சொல்லப்பட்டது,
இந்த ஐசிடி என்கின்ற பாடத்துறையை முதல்ல இந்த பள்ளிக்கூடம் நான் நினைக்கிறேன் பின்னாளில் ஐசிடி இங்கே ஒரு உயர்தர பாடத்திலே ஒரு துறையாக வளர்வதற்கு 16 வருடங்களுக்கு முன்பதாக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடம் ஒரு காரணமாக இருந்திருக்கக்கூடும். அதனை நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் என்கின்ற அதற்கு நானும் பங்களிப்பு செய்திருக்கிறேன் என்கின்ற வகையில் அந்த வகையில் புதுமைகளை அறிமுகம் செய்கின்ற ஒரு அதிபராக மலையகத்திலே அதிபர் ராஜமாணிக்கம் முன்னிலை வைத்திருக்கிறார் என்பது இவாலுவேஷனில் மிக முக்கியமான பங்காக பார்க்கிறேன். கல்வியிலேயே இன்னொரு 2வது விடயம், இவ்வாறு இந்த எலக்ட்ரானிக் நோக்கி போவது மட்டுமல்ல, இந்த டிஜிட்டல் முறைமை நோக்கி போவது மட்டுமல்ல, அறிஞர்கள் பெருமக்கள், பேராசிரியர்கள், அறிவாளர்கள், கற்றறிவாளர்கள் வருகின்ற போது அவர்களை களத்துக்கு அழைத்து வருவது என்னுடைய வளமை. ஒன்று நான் வருவேன், அப்படி இல்லாட்டி நான் அவர்களை அனுப்பி விடுவேன். அது இங்கே மட்டும் இல்லை, நான் நிறைய இடத்துக்கு கேட்பேன், நிறைய மாவட்டங்களுக்கு கேட்பேன், நிறைய பாடசாலைகளுக்கு கேட்பேன். இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறார், அவரை எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு கலைஞ்சு மாணவர்களோடு பேச வையுங்கள், சமூகத்தோடு பேச வையுங்கள் என்ற போது எல்லா அதிபர்களும் அதற்கு முன் வருவதில்லை. ஆனால் இவர் ஒரு துணிச்சல்காரர். அவர்கிட்ட நான் மிஞ்சி நீதி பார்க்கறது துணிச்சல் தான், எல்லாத்தையும் தாண்டி நிற்கிறது துணிச்சல் தான். வர சொல்லுங்க, அனுப்பி விடுங்க, அல்லது நீங்கள் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னால் அதுக்கான ஏற்பாடாக இருக்கும். அந்த வகையில் அண்மையில் நடந்த 2 அறிமுகங்களை நான் சொல்லலாம் நினைக்கிறேன். இந்திய அளவிலே பாடசாலை அல்லது பல்கலைக்கழக கலைத்திட்ட உருவாக்கம், கரிக்குலம் டெவலப்மெண்ட் செய்வதில் இந்தியாவில் மிக புகழ் பெற்ற பேராசிரியர் வி. அரசு அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். இந்த ஐசிடியை கொண்டு வரலாம், ஒரு கரிக்குலம் டெவலப்மெண்ட் மாதிரி தானே, ஒரு கரிக்குலம்ஸோடு சம்பந்தப்பட்ட ஒன்றுதான். நம்ம கலைத்திட்ட உருவாக்கம். என அவரது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என அவரும் அவருடன் கூட வெற்றிச்செல்வன், பேராசிரியர் வெற்றிச்செல்வன் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர், அவர்கள் இருவரும் வந்த போதும் கூட, அழைத்து வந்த போதும் கூட, அதுவும் 1 வருஷம் தாண்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன், கடந்த 1 வருடத்திற்கு முன்பதாக கூட அவர்களை அழைத்து வந்த போது இந்த பள்ளிக்கூடம், இந்த மண்டபம் பரீட்சை மண்டபமாக இருந்ததன் காரணமாக அருகிலுள்ள இந்தகல மண்டபத்தை ஆசை தம்பி அவர்கள் அதிபராக இருக்கக்கூடிய பாடசாலையில் ஒழுங்கு செய்து அவரோடு சந்திப்பு ஒரு உரையாடல் நாங்கள் செய்தோம். அது கிட்டத்தட்ட நாங்கள் கலைத்திட்ட உரையாடலாக செய்யாத போதும் கூட, ஆனால் அப்படியான அறிஞர்களை உள்வாங்கி கொள்ளுகிற ஒரு பக்குவம் அந்த மண்டபம் கிடைக்காத போது வேறொரு அருகில் உள்ள பாடசாலையில் சரி செய்துவிட வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு இயங்கிய ஒரு பாடசாலை அதிபராக பார்க்கிறேன். உச்சமாக சென்று அதற்கு முன்பதாக நடந்த ஒரு நிகழ்வு, டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் பாடம் படிப்பிக்கிறார்கள். இங்கே இல்லை, கனடா டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஒரு பாடமொழியாக இப்போது கற்பிக்கப்படுகிறது. அந்த டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் தமிழ் விரிவுரையாளராக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் வந்துவிட்டார். என்னால் வர முடியவில்லை. பொன்னையா விவேகானந்தன் அவர்களை ஒரு வாகனத்தில் அனுப்பிவிட்டேன். இந்த மண்டபத்தில் வைத்து அந்த டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் படிப்பிக்கக்கூடிய அந்த அறிஞரையும் கூட இந்த மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தி உடனடியாக அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய துணிச்சல் மிக்க பாடசாலை அதிபராக நான் பார்க்கிறேன். அந்த வகையில் ஒரு பாடசாலையை இந்த மட்டத்துக்கு, இந்த பாடசாலைக்கு என்ன வித்தியாசம், ஏன் நாங்கள் நியூபர்க் பாடசாலை சம்பந்தமாக பார்க்கிறோம் என்று சொன்னால், இவர் அதிபரும் கூட ஒரு ஆச்சரியமான விஷயத்தையும் சொல்லுகிறேன். அவர் நினைக்கிறேன் மாகாண பிரதி கல்வி பணிப்பாளர் பேசும்போது சொன்னார், இவர் இந்த பாடசாலையை பொறுப்பெடுக்கிற 93ஆம் ஆண்டு அவர் 3ஆம் வகுப்பு. இவர் அந்த 93ஆம் ஆண்டு இந்த பாடசாலை எடுக்கும்போது நான் அப்பதான் A-level எக்ஸாம் எழுதுகிற மாணவர். அப்பதான் நான் A எழுதியிருக்கிறேன். எனக்கு பெரிய ஆச்சரியம், அந்த 93ஆம் ஆண்டுக்கு பிறகு 2026ஆம் ஆண்டு வரைக்குமான காலப்பகுதியில் நான் ஒரு 33 ஆண்டுகளா, நான் ஒரு 33 நாட்டுக்கு போயிருப்பேன் நினைக்கிறேன். அப்படி எவ்வளவு சுற்றிருப்பேன். அப்படியே போறதுதான் நம்முடைய வேலை. நான் ஒரு பயணி. அந்த நேரம் ஒரு பேக்கை தூக்கி போட்டாச்சு, நான் பாட்டில் போவேன், நிறைய விஷயங்களுக்காக போவேன். 33 ஆண்டுகள் இந்த பாடசாலை விட்டு போகாமலே ஒருவர் இருந்திருக்கிறார் என்பது கூட பெரும் சாதனை தான். அது எனக்கு பெரிய ஆச்சரியம். அது எப்படி சாத்தியம் ஒரு மனுஷனால? என்னடா நான் 33 வருஷத்துக்கு எங்கெங்க நான் யோசிச்சு பாக்குறேன். இந்த 33 வருஷத்துல நான் எங்கெங்கேயோ போயிருக்கிறேன். இலங்கையில பல நீ பாப்பீங்க, எங்கேயா பார்த்து டீன் வவுனியால் நிற்பேன், மட்டக்களப்பு திருகோணமலை நிற்பேன், அமெரிக்காவில் நிற்பேன், யூரோப்ல எங்கேயா நிற்பேன், அல்லது பேங்காக் சைனா நிற்பேன், இந்தியாவில் கூட நிற்பேன், எல்லா இடங்களுக்கும் போவோம். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை. நான் அப்படிதான் என்னால முடியுது. என்னால் அப்படி இருக்க முடியல, ஒரு இடத்துல இருக்க முடியல, அப்படிதான் போகுது. ஆனால் ஒரு மனிதனால் அப்படி இருந்திருக்க முடிகிறது. அதுவும் ஒரு பாடசாலையை சுற்றி வட்டமிட்டு கொண்டு இருக்க முடிகிறது. அதனை நோக்கி நிகழ்ச்சியில் இருக்க முடியுது. பெரும்பாலான பாடசாலைகள் என்ன செய்கின்றன என்றால், 5ஆம் தரத்திலோ அல்லது 11ஆம் தரத்திலோ மாணவர்களை உருவாக்கி நகரங்களை நோக்கி அனுப்புகின்ற போது, இவர் நகரத்தில் இருக்கக்கூடிய வசதிகள் கொண்ட பாடசாலையை இங்கே அழைத்து வந்திருக்கிறார் என்பதுதான் இந்த பாடசாலை அதிபரின் சிறப்பாக நான் பார்க்கிறேன்.
அதே போல ஒரு பாடசாலையின் அதிபர் பதவி கிடைத்து விட்டால் இந்த பாடசாலையிலிருந்து எப்படி டிரான்ஸ்பர் எடுத்து இதை விட பெரிய பாடசாலைக்கு செல்வது என்கின்ற மனநிலையோடு பலரும் இயங்கிக் கொண்டிருக்கிற போது இந்த பாடசாலை எப்படி பெரிய பாடசாலையா ஆக்குவது என்கின்ற மனநிலையோடு செயற்பட்டிருக்கிறார் என்கின்ற இவாலுவேஷனை நான் காண்கிறேன். அந்த வகையில் அப்படியான ஒரு அதிபராக ஒரு ஆசிரியராக அவரை இவாலுவேஷன் பக்கத்தில் என்னால் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்ததாக நான் வருகிற விஷயம்தான் மிக முக்கியமான பக்கம். சமூக அரசியல் செயற்பாட்டாளராக நாங்கள் வந்துதான் இவரை அரசியலுக்கு அழைத்து வந்தோம் என்பதல்ல. நாங்கள் அறிமுகமாகிற போதே அவர் எல்ல பிரதேச சபையின் உபதலைவராக செயற்பட்டிருக்கிறார். அது கட்சியை விட்டுருவோம், அரசியல் தான் இங்கே மிக முக்கியமானது ஒரு சமூக மாற்றத்துக்காக. எனவே இந்த 2010ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் மாகாண சபை தேர்தல் 2009 அல்லது 10ஆக இருக்கலாம். மாகாண சபைக்கு ஒரு வேட்பாளரை ஊவா பகுதியிலிருந்து அனுப்ப வேண்டும் அல்லது ஊவா மாகாண சபைக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற போது எங்களோடு சக நண்பர்களாக நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிற தீர்மானம் எடுக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடிய பலரை பிரேரிக்கின்ற போது நான் மட்டும் இந்த ஒத்த காலில் நிற்கிறது அல்லது தலைகீழ நிற்கிறது தலைகீழாக நின்று கொண்டு ராஜமாணிக்கத்தை தான் வேட்பாளராக போட வேண்டும் என்பதை நான் கொஞ்சம் உறுதியா இருந்தேன். நினைக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் மனோ உட்பட பலருக்கு, மனோகரன் உட்பட பலருக்கு தெரியும். அதில் நான் வெற்றி கண்டேன். இதில் ராஜமாணிக்கம் அவர்களை மாகாண சபை வேட்பாளராக நிறுத்துவதில் அவரை அறிந்த ஒரு நண்பராக சக தோழனாக நான் வெற்றி கண்டேன். அவரை மாகாண சபை உறுப்பினராக ஆக்கிக் கொள்வதில் இந்த சமூகம் தோல்வி கண்டது. அவர் தோல்வி அடையவில்லை. ஏன்னா அவர் முன் வந்தார், போட்டியிட்டார். இந்த சமூகம் தோல்வி கண்டது. சரி, சமூகம் ஏன் தோல்வி கண்டது நான் சொல்லுகிறேன். அது பெரிய தோல்வியா இல்லையா, அதை தாண்டி பல விஷயம் செய்திருக்கிறோம். என்ன அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் நான் இவாலுவேஷன் அடிப்படையில் தான் சொல்லுகிறேன். நான் அந்த வசனத்தை சொல்வது அவ்வாறு தான். ஏன் அவ்வாறு நான் அந்த மதிப்பாய்வில் நான் ஏன் அவ்வாறு அறிக்கையிடுகிறேன் என்றால், எனது ஆசை என்னவாக நண்பரை மாகாண சபை உறுப்பினராக ஆக்கி பார்க்கணும்ன்றதல்ல. முதல் உள்ள அனுபவங்களை வைத்துக்கொண்டு நான் அந்த மதிப்பீட்டுக்கு வரேன். இவரை நிறுத்துவோம். ஏன் என்று சொன்னால், ஒரு பாடசாலையின் அதிபராக இருந்தே அந்த பாடசாலையின் கல்வி மட்டத்திலும் சமூக வெளியீடுகளிலும் சுற்றியுள்ள சமூகத்தை மாற்றியமைப்பதிலும் ஒரு மனிதரால் இத்தனை தாக்கத்தை செய்ய முடியுமாக இருந்தால், இவரை இந்த மாகாணத்தின் கல்வி அமைச்சராக்கினால் எத்தனை மாற்றத்தை கண்டுவிடலாம் என்கின்ற அந்த ஏக்கத்தோடு தான் செய்தேன். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அப்படி ஒருவர் எங்களுக்கு கல்வி அமைச்சராக வர வேண்டும். இங்கே ஞாபகப்படுத்திய அதிபர் பணிப்பாளர் அவர்கள் ஞாபகப்படுத்தியது போல நீண்ட வரிசை கொண்ட தலைவர்களை சொல்லிக் கொண்டு வருகிற போது கண்ணங்கரா அவர்களையும் ஞாபகப்படுத்தினார். CWW கண்ணங்கரா எங்களுக்கு இலவச தந்தை இல்லை. அவர் இந்த நாட்டுக்கு இலவச தந்தையா இருக்கலாம். எங்களுக்கு இலவச கல்வியின் தந்தை பதுளை பசறை பாரதி ராமசாமி என்பதை நான் தேசிய பத்திரிகையிலே கட்டுரையாக எழுதியிருக்கிறேன். அவர்தான் எங்களுக்கு, அவரை ஞாபகப்படுத்துங்க. ஏனென்றால் 1943ஆம் ஆண்டே எல்லோருக்கும் இலவச கல்வியை வழங்கிவிடுகின்ற இந்த தேசம் 1983ஆம் ஆண்டு வரை இலவச கல்விக்காக போராடி கொண்டிருந்தது. அந்த 1983ஆம் ஆண்டு இலவச கல்வியை பெற்றுக் கொள்வதற்காக 1963களில் இருந்தே பாரதி ராமசாமி, வை தேவராஜ சார் உள்ளிட்டவர்கள் பலரும் அதற்குள் சொல்ல முடியும், இவர்கள் எல்லாம் போராடி இருக்கிறார்கள். இவரது இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நான், ராஜமாணிக்கம் சார், மனோகரன் உள்ளிட்ட பலரும் நினைக்கிறேன், இவங்க எல்லாம் பசறை தேசிய கல்லூரியிலே உயர்தரத்தை ஆரம்பித்து விட்டு, நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் போது வந்து ஆரம்பித்து வைத்தேன். சொந்த நிதி எல்லாம் கொடுத்தெல்லாம் ஆரம்பிச்சு விட்டு, அதெல்லாம் பெரிய கதை, அதெல்லாம் வேணாம் பக்கங்களே, எனக்கு நேரடியான ஆள் இல்லை, இப்படி பங்களிப்பு செய்து அதை முடித்து விட்டு அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக பாரதி ராமசாமி அவர்களோடு நாங்கள் உரையாடி இருக்கிறோம். மாலை நேரங்களில் போயிட்டு உரையாடி இருக்கிறோம், பதிவு செய்திருக்கிறோம். எனவே இப்படியான ஒரு வரலாறு இருக்கின்ற போது, அப்படியான ஒரு போராட்ட வரலாறுக்கு பின்னால் தான் எங்களுக்கு இலவச கல்வி கிடைக்கப்பட்டிருக்கிற போது, அந்த கிடைத்த இலவச கல்வியை ஒரு அதிபராக இருந்து ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருவரை அடையாளம் காணுகின்ற போது, இன்று நாங்கள் 33 வருடங்களுக்கு பின்னர் அவர் விடைபெற்று செல்கிறார் என்று கவலை கொள்ள போகிறோமா? இல்லை. இன்று 15 வருடங்களுக்கு முன்பதாக என்று பார்க்கும்போது 20 வருடத்துக்கு முன்பதாகவே அவரை கல்வி அமைச்சராக்கி ஒட்டுமொத்த எமது சமூகத்து மாற்றத்திற்குமான ஒருவராக மாற்றிக்கொள்ள போகிறோமா என்ற இரண்டையும் போட்டால் நான் அதைத்தான் சொல்லுவேன். இந்த இம்பாக்ட், இந்த தாக்கம், இன்று நியூபர்க்கை சுற்றி வந்திருக்கக்கூடிய தாக்கம் ஊவாவை சுற்றி வந்திருக்க வேண்டியது, மலையகத்தை சுற்றி வந்திருக்க வேண்டியது, மலையக மாற்றத்துக்குரியதாக வந்திருக்க வேண்டியது என்கின்ற வடிவிலே
என்னுடைய மதிப்பாய்வின் அடிப்படையில் அவர் இன்று வரைக்கும் சேவை செய்திருக்கிறார். இன்றும் நாங்கள் இந்த பாடசாலை விட்டு விலகும் போது கவலை கொள்கிறோம் என்பது வேறு. அதனையும் தாண்டி இன்னும் ஒரு மட்டத்துக்கு சென்று சேர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சமூகம் இழந்து விட்டது என்கின்ற மதிப்பாய்வு தான் எனக்கு அந்த அந்த துறை சார்ந்து வைக்க முடிகிறது. இனி நடந்தாக இருக்கட்டும். இனி சமூகங்கள் அடுத்ததை அடையாளம் காண வேண்டி இருக்கிறது. ஆனால் அவரது வரலாற்றிலே இன்னொரு மிக முக்கியமான பணி செய்திருக்கிறார். நான் இப்போது அந்த சொன்ன வரலாற்று தொடர்ச்சி ஒரு லெகசி, ஒரு மரபு. பாரதி ராமசாமி அவர்கள் காலத்தில் இயங்கிய பணி எங்கள் காலத்தில் வேறொரு பணியாக இருக்கிறது. இன்னும் இது தொடர வேண்டி இருக்கிறது. அவர் விலகிச் செல்வார் என்கிறார் என்பதற்காக, இந்த பாடசாலையில் இருந்து விடைபெறுகிறார் என்பதற்காக நாங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு அஞ்சலோட்டத்துல ஒருத்தர் நீங்க என்னதான் சிரமப்பட்டாலும் 4 பேரை போட்டா இவர் நல்லா ஓடுறாங்கிறதுக்காக 4 ரவுண்ட்லாம் கொடுக்க முடியாது. அது சட்டம். நீங்க ஒரு ரவுண்ட் தான் ஓடலாம். எனவே அவருடைய ஓட்டத்தை ஓடி அவர் அந்த பேட்டனை கொண்டு வந்து இன்று காண்டீபன் அவர்களின் கைகளில் கொடுத்திருக்கிறார். அவர் அதிபராக வந்திருக்கிறார். என்ன விசேஷம்? அந்த காண்டீபன் இந்த கல்லூரியின் மாணவன், அவர் இவருடைய மாணவன், அவர் கையில் தான் சென்று சேர்க்கிறது என்கின்ற வகையிலே இந்த மரபின் தொடர்ச்சி அவர்கள் கைக்கு சென்றிருக்கிறது. எனவே நாங்கள் காக்க வேண்டிய இடம் இந்த மரபின் தொடர்ச்சியை எவ்வாறு கொண்டு, எப்படி காண்டீபன் 33 வருடங்களுக்கு பின்பதாக இதே ராஜமாணிக்கம் போன்ற ஒருவராக இதே மண்டபத்தில் கௌரவிக்கப்பட போகிறார் என்பதில்தான் இந்த உண்மையான சேவை நலன் பாராட்டு இருக்கிறதே தவிர இன்றைய தினத்தில் நாங்கள் இவரை கொண்டாடுவதில் மாத்திரம் அது நிறுத்திவிட முடியாது. எனவே அந்த எதிர்பார்ப்பு தான் இந்த கல்வி, அந்த சமூக செயற்பாட்டு அரசியல் சார்ந்து இருந்தது. அதற்குள் பல நிகழ்வுகளை நான் உதாரணம் சொல்றது போல பல உதாரணங்களை சொல்லலாம். எப்படி எப்படி எல்லாம் வேலை செய்தோம் சொல்லி இவருக்காக வாக்கு கேட்டு அங்கிருந்து வந்து நுவர்லியிலிருந்து வந்து இவருக்காக வாக்கு கேட்பதற்காக காலையில் விடிய கால 1 மணிக்கு காரை ஓட்டி கொண்டு பதுளைக்கு வந்து காலையிலிருந்து அந்தி வரைக்கும் இந்த ஊர் முழுக்க சென்று வாக்கு கேட்டு விட்டு அன்னைக்கு இரவு புறப்பட்டு போய் இரவு 1 மணிக்கு 2 மணிக்கு கொழும்பு வீடுக்கு போய் சேர்ந்து அடுத்த நாள் வேலைக்கு போன அனுபவம்லாம் எனக்கு இருக்கிறது. நான் மந்திரி ஆவதற்கல்ல, நான் மாகாணத்தில் இருப்பதற்காக இவர் போன்ற ஒருவரை இங்கே உருவாக்கி விட வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தோடு அப்படி பல தோட்டங்களுக்கு சென்றேன். கடைசியாக இந்த முன்றல் நியூபர்க் பாடசாலைக்கு முன்றல் நடந்த கூட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னேன். இவ்வளோ கத்துறேன், இத்தனை மாதமாக நான் வந்து இங்கே அலைந்து கொண்டிருக்கிறேன், என்னால் முடியாத ஒன்றை உங்களால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் செய்கிறேன். என்ன என்னால் முடியாது? நுவர்லியா மாவட்டத்திலிருந்து எனக்கு வந்து ராஜமாணிக்கத்துக்கு வாக்களிக்க முடியாது. அதை நீங்க தான் செய்யலாம், எனக்கு செய்ய முடியாது. எனவே என்னால் செய்ய முடியாதை நீங்கள் எல்லாம் செய்யுங்கள், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதனை முயற்சி பண்ணி செய்து பாருங்கள் என்பதுதான் அந்த வேண்டுகோளாக இருந்தது. அதனையும் தாண்டி மீறிய பெத்த போன்ற அனர்த்தங்கள் நிகழ்ந்த போது, இங்கே சுப்பையாபுரம் மண்சரிவு அனர்த்தம் நிகழ்ந்த போது பல இடங்களில் இங்கே இருக்கக்கூடிய படங்கள் இளஞ்செழியன் புறம் பண்டாரவளையில் அமைக்கப்படும் போதெல்லாம் நேரடியாக களத்தில் நின்று, இன்னும் சொன்னால் இன்று மீறிய பெத்த மக்களுக்காக மக்கள் தென்னியவில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்தை தெரிவு செய்தது நானும் ராஜமாணிக்கும் வாமதவன் சாரும் மனோகரனும் திவி போன்றவர்கள் தான் களத்துக்கு இறங்கி தேடி 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 போய் தான் அந்த இடத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்தை சுத்தமாக்கி இன்றைய வீடமைப்பு திட்ட நிலவுக்கு கொண்டு வந்தவர்களில் மிக முக்கியமானவர் ராஜமாணிக்கம் என்பதை இந்த ஊவா சமூகம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு வந்து நிறைய பேர் வீடு கட்டுற அதெல்லாம் விஷயம் சொல்லலாம், அது விஷயம் வேறு, அது சொல்லக்கூடாது என்பதல்ல. அந்த வீடமைப்பு திட்டம் எவ்வாறு உருவாகி இருக்கிறது என்கின்ற போது இந்த சமூக உழைப்பு எங்களுக்கு கை கொடுத்திருக்கு. எனவே அதுவும் முக்கியமாக பேச வேண்டிய விஷயம். எனவே நட்பாக ஒரு இலக்கிய நண்பராக, மறுபக்கம் ஒரு பாடசாலை அதிபர் ஆசிரியராக நானும் அதில் இருந்தவன் என்கின்ற வகையில் சக நண்பராக, அதே போல அரசியல் சமூக செயற்பாட்டாளராக எவ்வாறெல்லாம் நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம் என்பதுதான் இந்த பிணைப்பு எங்களுக்குள் ஒரு குடும்ப நட்பு பிணைப்பை உருவாக்கி நாங்கள் உறவாடுகின்ற ஒருவராக மாறி இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் உங்களோடு வந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நன்றி. இனி இவாலுவேஷன் ரிப்போர்ட்டுக்கு வரும். என்னடா முடிய போதுன்னு பார்த்தா இல்லை, என்ன ரிப்போர்ட் ஒன்று இருக்குது, அறிக்கையை தயார் செய்யணுமே. சரி, இன்றைய நிகழ்வு மிகச் சிறப்பான நிகழ்வு. நிறைய உரைகள், அந்த அம்மனிட உரை சிங்களத்திலையும் பேசினாங்க, இவருடைய உரை, எல்லா உரைகளுமே சிறப்பான உரைகள். எங்கே பதிவு பெற போகிறோம்? இன்று லைவ் போகும், ஃபேஸ்புக்கில் லைவ் போகும், யூடியூப்ல லைவ் போகும், இப்ப நான் செய்த மதிப்பாய்வு கூட லைவ் போகும். எத்தனை பேர் எத்தனை காலத்துக்கு இந்த லைவை பார்த்து கொண்டிருப்போம்? இன்றைக்கு மட்டும்தான் அது லைவ். நாளைக்கு நம்ம நிலோஷனுக்கு தெரியும், அது நாளைக்கு அது பேர் லைவ் இல்லை, அதுக்கு பேர் லைவ் டெலிகாஸ்ட் அல்ல. லைவில் காற்றோடு கலந்து விடும்.
எனவே இத்தகைய இந்த பணி குறித்த மதிப்பாய்வுகள் காற்றோடு கலந்துவிட போகிற ஒரு விடயமாக இருக்க போகிறோமா, எழுத்தில் பதிவு செய்து அறிக்கையாக்கி விட போகிறோமா என்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி. எனவே இன்று இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கக்கூடிய பாடசாலை அபிவிருத்தி சங்கமாக இருக்கட்டும், பழைய மாணவர் ஒன்றியமாக இருக்கட்டும், ஏற்கனவே பெற்றோர் மற்றது உள்ள நண்பர்களுடைய பங்களிப்பாக இருக்கட்டும், இவர்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பணி இந்த சேவைக்கால பணியை, அதன் ஆழ அகலங்களை, நான் ஆரம்பித்து வைத்திருக்கிற இந்த இவாலுவேஷன் முறையை என்னுடைய கண்ணோட்டத்தில் மாத்திரமல்ல, இங்கே கூடியிருப்பவரின் கண்ணோட்டத்தோடு சேர்த்து ராஜமாணிக்கம் அவர்களின் பணியோடு மாத்திரம் நிறுத்திவிடாமல், அவரோடு இந்த காலத்தில் உருவான, நான் பாரதி ராமசாமி அவர்களை ஞாபகப்படுத்தியது போல, இந்த லெகசி, இந்த மலையக மரபு, இந்த மலையக கல்வி மரபு, மலையக விளையாட்டு மரபு, மலையக கலை பண்பாட்டு மரபு, மலையக அரசியல் சமூக இலக்கிய செயற்பாட்டு உட்பட்ட இந்த மரபுகள் எவ்வாறு ஒரு தொடர்ச்சியாக 60களில் இருந்து இந்த 2000ஆம் ஆண்டுகளில் 2025 இந்த கால் நூற்றாண்டு காலப்பகுதியில் எவ்வாறு நமது சமூகத்தின் ஊடாக அடுத்த கட்டத்திற்கு கடத்தப்பட்டிருக்கிறது என்பது அறிக்கையிடப்படாத விடத்து இது